அங்க பா தங்கம், இங்க பாரு வெள்ளி. நம்ம பரலோகத்தில் இருக்கிற சந்திரன், பரலோகத்தில் இருக்கிறோம். ஆமா, கண்ண பறிக்கிற வெளிச்சம், தங்கம், தேவ தூதர்கள், ஆஹா ரத்னம், சொல்லலாம் என்னப்பா? இதுதான் பரலோகம், பரலோகத்தில் இருக்கிற சந்திரன். அது சரி, ஆஹா இது உண்மை. ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாக நான் உம்மை ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். என் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கேன். ரத்னம் சொல்லுப்பா. உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தாராளம் கேளு. அந்த தேவதூதனை பார்த்தாயா? ஆமா. அந்த தேவதூதனிடம் இருக்கும் அந்த புத்தகத்தை பத்தி உனக்கு தெரியுமா? புத்தகமா? ஏதோ பேசுகிறா? அந்த அந்த புத்தகமா? அந்த புத்தகமா? ஐயோ அதை பத்தி எனக்கு தெரியலையே. ஒருவேளை நம்ம பரலோகத்தில் போல. என்ன நீ சொல்ற? கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன நீ? இது பரலோகம், பரலோகத்தில் இருக்க பல்டி அடிச்சு பத்தியா? வயித்த கலக்குது உனக்கு. இப்ப புரிஞ்சு. ஆஹா எனக்கு புரிஞ்சு. ஓ தேவனே உனக்கு ஸ்தோத்திரம். அந்த புத்தகத்தை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா போன வாரம் தான் சபையில பாச அருள் அந்த புத்தகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணாரு. யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவருடைய பெயர்கள் எல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்தேன், அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால என் பேரு கண்டிப்பா அந்த புத்தகத்துல இருந்தான் ஆக வேண்டும். எனக்கு தெரியும், நான் இயேசுவுக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கேன். ரத்னம் உன்னை பத்தி என்னப்பா? உன்னை பத்தி என்ன? ஆமா ஆமா, என் பேரு கண்டிப்பா அதுல இருக்கணும். ஆமா தேவதூதரே, என் பேரு கண்டிப்பா இருக்கணும். நான் பூமியில வாழும்போது சின்ன சின்ன விஷயம் நான் வித்தியாசமா செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வராம இருக்கலாம்ல. தயவு செய்து என்ன ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனி நான் நல்லா வாழ்வேன். நான் சர்ச்சில் கூட நல்ல போஸ்ட்ல இருந்திருக்கேன், மெம்பரா இருந்திருக்கேன், நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். இல்ல இல்ல கண்டிப்பா என் பேர் இங்க இருக்கணும். இல்ல இல்ல ஒரு தடவை சந்தர்ப்பம் கொடுங்க ஐயா, ஒரு தடவை சந்தர்ப்பம் கொடுங்க. நீ மேலான பதவியை அடைய விரும்பினாய் அல்லவா? இடுக்கமான வாசல் உனக்கு கடினம். விசாலமான வாசலிலே என்னோடு கூட ஒரு புது 1000 வருட அரசாட்சிக்கு வா. இந்த பைத்தியத்தை பிடித்து அக்கினியில போடு. மேலான பதவியை நாடுகிற எல்லாரும் என் கூட முடிவை அடையலாம். நாடுங்கள், வாருங்கள். தேவதூதனே, என்ன நடக்குன்னு உனக்கு புரிய மாட்டேங்க. கொஞ்சம் முன்னாடி தான் ஒருத்தர் கோட்டும் சூட்டும் போட்டு வெள்ளையும் சொல்லையுமா அந்த பணக்கார பேராசை பிடிச்ச பையன், பேராசை பிடிச்ச பையன் நானுமே. ஆஹா எங்க போனா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். போன மாசம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது சர்ச்சில் கூட அந்த பிரசங்கியாரு எப்படியா பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தின் முடிவில் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களாம் முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா நான் போல. ஏன்னா என்னுடைய பெருமை, என்னுடைய உலக புகழ், என்னுடைய சுய கட்டுப்பாடு இதெல்லாம் என்ன கட்டுப்படுத்தி நான் வைக்கப்பட்டேன், முன்னாடி போகல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவன் தர, புது வாழ்வு தர, என் பாவங்களை மன்னிக்க அந்த ஆண்டவராய இயேசுவுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு, அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி மனதில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். தைரியமா முன்னாடி சென்றேன், ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தில் நான் முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டேன். அதனால என் பேரு கண்டிப்பா அந்த புத்தகத்தில் இருந்தா ஆகணும். தேவதூதனே தயவு செய்து என் பேர் அந்த புத்தகத்தில் இருக்கா பாருங்க. ஹல்லேலூயா. நான் சந்தர்ப்பம் இருக்கும் போதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை காண போகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைங்களா கதை சரியா மூடிட்டீங்களா? மூடிட்டேன்பா. கீதா நீ கதவை சரியா மூடல.
கீதா சரியா மூடுமா? முடிட்டேன்ப்பா. ஆமா, மதியானம் என்ன சாப்பாடு மசி? அது ஏன் கேட்குறீங்க? சண்டேனா தான் உங்களுக்கு தெரியுமே ரொம்ப பிஸியாக இருக்கும்ன்ட்டு. மீன் கடைக்கு போனால் ஒரே கூட்டமாக இருந்துச்சு, உழவர் சந்தையில் போனாலும் ஒரே கூட்டமாக இருந்துச்சு, எதுவும் வாங்க முடியலங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோங்க. சரி சரி, நம்ம போய் வெளியே போய் சாப்பிடலாம். பிள்ளைங்களா எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம்? தாஜ் ஹோட்டல் வரலாம்ப்பா. வேண்டாம், பாண்டியன் ஹோட்டல் போலாம். தாஜ் ஹோட்டல் தான் பண்ணலாம். அப்பா பாண்டியன் ஹோட்டல் தான் பண்ணலாம். அமைதியா இருங்க. நல்லா இருக்காதுப்பா, தாஜ் ஹோட்டல் போலாம்ப்பா. அப்பா தாஜ் ஹோட்டல் நல்லா இருக்காதுப்பா, பாண்டியன் ஹோட்டல் தான் போலாம். சரி 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 சரி, பாண்டியன் ஹோட்டல் தான் போலாம். அமைதியா இருங்க. சரி, நான் டிசைட் பண்ணிட்டேன். நம்ம எல்லாரும் கையேந்தி பவன் போவோம், சரியா? சரி சரி, அப்ப வெள்ளோட்டுக்கே போவோம், சரியா? ஆமா, சண்டே சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல மசி? சண்டே சர்வீஸ்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. திடீர்னு நம்ம மகன் ராஜேஷ் இறந்து போன சம்பவம் எனக்கு நினைவு வந்துச்சுங்க. அது என் இருத்து ரொம்ப பாதிக்குதுங்க. எத்தனை வருடமானாலும் அவனை என்னால் மறக்கவே முடியலங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. அதை என்னால் மறக்கவே முடியலங்க. அந்த சம்பவம் ரொம்ப பாதிச்சுச்சுல்ல? என் மகனை நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடு இருக்கு. அவன் நினைக்கும் போதெல்லாம் துக்கமா இருக்கு. நான் டியூட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்னுடைய கார் சத்தத்தை கேட்ட உடனே டாடி டாடி ஓடி வருவான். அந்த சம்பவத்தை என்னால மறக்க முடியலம்மா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் நெருக்கத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்ததுங்க. அவர் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம எப்பயோ போயிருந்துப்போங்க. சரியா சொன்னமா. ஏசப்பா நம்மோடு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்தாரு. கீதா, சண்டே கிளாஸுக்கு எத்தனை பிள்ளைங்க வந்தாங்க? கிட்டத்தட்ட 50 பிள்ளைக்கு மேல வந்தாங்கப்பா. நம்ம கிளாஸே நினைஞ்சிருச்சு. அப்பா, என்ன ராஜன், இன்னைக்கு காலையில சர்ச்சில் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கன்னு சொன்னப்ப என்னோட முன்னாடி வந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்பா. நான் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ராஜன், உன்னை குறித்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏசப்பாவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா, என்ன ராஜன்? ராஜன் சேர்ந்து போனதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்கம்மா. ஆமாப்பா, அவன் கத்ரா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டான்ப்பா. பிள்ளைகளை அவங்க 2 பேரை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சின்ன வயலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவித்து வருவதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நம்ம குடும்பமே ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பமாக, குட்டி பரலோ குடும்பமா இருக்குப்பா. டேய் மகனே, நேத்து ஆட்டம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுப்பா. ஆடம் கில்கிறிஸ்டன், ரெக்கி பாண்டிங் என்ன, இன்சமா உல்காக் என்ன, ஆண்ட்ரூ ஃபிளிண்டாப் என்ன, ஆட்டம் ரொம்ப பிரமாதம், சூப்பர், பிச்சிட்ட. இன்னைக்கு மட்டும் நீ 50 ரன் எடுத்துன்னு வச்சுக்க, டேடி உனக்கு 5000 rupees தருவேன். 50 என்னப்பா, நான் டபுள் செஞ்சுரி அடிச்சு காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் ஏன் பிள்ளைங்கிறது. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கிற. சரிப்பா, இன்னைக்கு காலையில உனக்கு ஆராதனை பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டாடி. நான் கூட முன்னாடி போய் என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு டாடி. ஆனா நீங்க முன்னாடி போய் உங்க இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த நான் பார்த்ததே இல்லை டாடி. மகனே, அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நேரம் காலெல்லாம் இருக்குதுப்பா. நமக்கெல்லாம் சேர்த்துதான் உங்க மம்மி தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வேற, செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வேற சர்ச்சுக்குன்னு போய் போதுமான மதத்தை வச்சிருக்காங்களே, அது போதும்பா. சரியா சொன்னீங்க டாடி. இந்த மத விஷயம் எல்லாம் வயதானவங்களுக்கும் பொம்பளைங்களுக்கு சொன்ன சமாச்சாரம் டாடி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். இங்க பாரு, வேலைக்கே போகாம சர்ச்சுன்னு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்த புது காரு, நம்ம புது பங்களா, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமாப்பா? ஆமா ஆமா, கடந்த வாரம் வாங்கி கொடுத்த கம்ப்யூட்டரு, நான் புது பல்சர் கூட கிடைச்சிருக்காது. இப்ப நீ என்ன நல்லா புரிஞ்சிருக்கிற. இங்க பாரு, இந்த மாதிரி சொகுசான, ஆடம்பரமான, அற்புதமான, அழகான பொருட்கள் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் என் கை திறமையினால சம்பாதிச்சதை தவிர இந்த மதத்தினால கிடையாதுப்பா. சரியா சொன்னீங்க டாடி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் பெரியம்மா நானா பருவு உங்களை போல ஒரு நாது பருவு டாடி. அப்பா, ஏய் ராஜன், இங்க வாயே. இத பார்த்தா நீ நம்பவே மாட்ட. ஆஹா,
பியூட்டிஃபுல் தங்கம் வெள்ளி தேவதூதர்கள். அம்மா அப்பா எழுந்திருங்க. எவ்வளவு அருமையான தேவதூதர்கள், பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறதே. தேவ பிரசன்னம் அந்த இடத்தில் நிரம்பி இருக்கிறதே. இது என்ன? இதுதான் பரலோகம். இதுக்காக தான் நம்ம பிரியாக்கப்பட்டோம். எவ்வளவு அழகா இருக்குல்ல? இது பரலோகமா? ஹல்லேலூயா. தந்தானே தந்தானே தானானே தந்தானே தந்தானே தானானே தந்தாரே தந்தாரே ரட்சிப்பு தந்தாரே வந்தோமே வந்தோமே பரலோகமே தந்தாரே தந்தாரே ரட்சிப்பு வந்தோமே வந்தோமே பரலோகம் தான். ஆமா, தேவனுடைய கையில ஏதோ புஸ்தகம் இருக்கிறதே, அது என்ன? அதுதான் ஜீவ புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பேரும் அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கு. அப்பா என்ன ராஜன், அந்த ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்குமா அப்பா? ராஜன், நிச்சயமா அந்த ஜீவ புஸ்தகம் பேர் இருக்கும். இன்னைக்கு காலையில தான் ஏசப்பாவுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுல உடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த ஜீவ புஸ்தகத்துல உடைய பேர் இருக்கு ராஜன். அம்மா, அந்த தேவதூத கையில இருக்க புத்தகத்துல நம்ம பேர் இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு பாப்போமா? நீயே கேளு கீதா. தேவதூதரே, எங்க பேர் அந்த புத்தகத்துல இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? நாங்க தினகரன் குடும்பம். அப்பா, அம்மா, ராஜன் அண்ணே, நானு, மொத்தம் 4 பேர் கொண்ட குடும்பம். எனக்கு சரியா தெரியலையே மகனே. ஒருவேளை இது பரலோகம் நினைக்கிறேன். பரலோகமா? அதாவது அம்மா அடிக்கடி சொல்வாங்களே அந்த இடமா? ஆமாப்பா. ஏன்டா நீ ரொம்ப கவலையா இருக்கீங்க? மகனே, நான் தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன சொல்றீங்க டாடி? உனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாப்பா, உங்க மம்மி சொன்னது சரிதான். இது பரலோகம் தான். தேவதூதர்களா இருக்காங்க பாரு. அங்க பாரு, ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்துல யார் பேர்லாம் எழுதியிருக்கோ அவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியும். உன் பேரு அந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்தாதாப்பா நீயும் பரலோகம் போக முடியும். நீங்க தான் எனக்கு நிறைய நாள் இருக்குன்னு சொன்னீங்க. அத நான் நம்பறேன் டாடி. என்ன மன்னிச்சிருப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அது தெரியுமா? ஐயோ, நம்ம தான் போங்க டாடி. என்னை ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஐயோ, போதுமான மதத்தை வச்சிருக்காங்க சொன்னீங்க. அத நம்பறே. போங்க டாடி. தேவதூதர்கிட்ட கேட்டு பாருங்க டாடி. நான் முயற்சி பண்றேன்ப்பா, நான் முயற்சி பண்றேன். நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலையா? நம்ம பேர் அந்த புத்தகத்துல இருக்காது. ஒருவேளை நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். ஓ தேவதூதனே, ஐயோ, என் லைஃப வேஸ்ட் பண்ணிட்டேனே. நான் ஜாலியா இருக்கலாம், இந்த உலக பிரகாரமான பொருள்கள்லாம் இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். ஐயோ, குட்டி பையா, உங்களுடைய சமாச்சாரம் கிளவுது கிடக்கு. இந்த குட்டி பையனை கூட்டிட்டு போப்பா, நம்ம பையன். நிறுத்துங்கள் ஐயா, உங்க பையனுக்காக ரொம்ப நன்றி. கொஞ்சம் இல்லைன்னா அவன் என்கிட்ட தப்பிக்கிட்டு போயிருப்பான். இந்த முட்டாளை பிடிச்சி அக்கடியில போடுப்பா. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கா. நீங்களும் உங்க பிள்ளை அப்படியே
வளர்த்து எங்கிட்ட கொடுங்க. அப்பாடா, ஓடி வந்து பஸ்ஸ பிடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கமலா. எனக்கும் தான் சுமதி. ஆனா இந்த பஸ் விட்டா சர்ச்சுக்கு லேட் ஆயிடுமே. சர்ச்சா? மதத்தை பற்றி ரொம்ப அக்கறை உள்ளவளா இருக்கிறியோ? சுமதி, இது மதத்தை பத்தின விஷயம் இல்ல, இது இயேசுவுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம். இத பத்தி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. அது மட்டும் இல்ல சுமதி, ஆண்டவரை நேசிக்கிறவங்களையும் அவருக்கு ஊழியம் செய்யறவங்களையும் அவர் அதிகமா நேசிக்கிறாரு. அவர் சீக்கிரம் திரும்பி வர போறாரு தெரியுமா? சுமதி, உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்கறத பத்தி யோசிச்சு பார்த்திருக்கியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது கமலா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்ல புதுசா ஒரு ஸ்மார்ட்டா ஒரு வாலிபர் வந்திருக்காரு, உனக்கு தெரியுமா? அவர் என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. இப்ப போய் நான் அவர்கிட்ட மதம், பைபிள், ஏசு அப்படின்னு சொன்னேன்னா அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? எனக்கும் அவருக்கும் உள்ள உறவை நான் கெடுத்துக்க விரும்பல கமலா. அது மட்டும் இல்ல கமலா, நான் உங்க சர்ச்சுக்குலாம் வந்திருக்கேன். அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா பெருசா கருப்பா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போவாங்க. ஆனா திங்கட்கிழமை ஆனா எங்க போவாங்க தெரியுமா? மதுபான கடையில போய் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஒண்ணு மதத்தை பத்தி பேசுறது இல்ல, எப்ப பாரு பொண்ணுங்களை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. இருக்குங்களா, நான் சொல்றத முடிச்சுக்கிறேன். அவங்க சோசியல் பார்ட்டின்னு சொல்லிக்கிட்டு யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஜனங்க குடிக்கிறதுக்காக தான் நாங்க குடிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஜனங்களை எல்லாம் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க கமலா. நான் அவங்களெல்லாம் மாய்மாலக்காரர்கள்னு அழைக்கிறேன். ஆனா சுமதி, கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுல ஒரு நாள் வரும், அப்ப நீ ஆண்டவரை முகமுகமா பாப்ப. அப்ப நீ யார் பின்னாடி போய் மறைஞ்சிக்க முடியாது. சுமதி, உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்கறத பத்தி திரும்பி யோசிச்சு பார்க்க மாட்டியா? என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறதுனால இதை சொல்றேன்னு எனக்கு தெரியுது கமலா. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு கமலா. நான் இப்ப வாலிப பருவத்துல இருக்கேன். இன்னும் இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது கமலா. நான் இன்னும் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளவே இல்லையே கமலா. உனக்கு தருணம் இருக்கும் போதே நீ ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல? ஏன் சுமதியை ஏற்றுக்கொள்ளல? தேவதூதனே, என் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்குதான்னு பாருங்க. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறேன். நிச்சயம் என் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க தேவதூதனே. ஹல்லேலூயா! ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நான் நித்தியமாய் ஆண்டவரோடு வாழப்போறேன். ஐயோ கமலா, என்னை விட்டுட்டு போகாத கமலா. ஓ இயேசுவே, நீதான் ஆண்டவர். நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஒரே ஒரு தருணம் கொடுங்கப்பா. ஐயோ, ஒரே ஒரு தருணம் கொடுங்க ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஐயோ, நான் இனி அவரை பார்க்கவே மாட்டேனா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? இப்ப அவங்களோட உதவி எனக்கு அவசியமா இருக்கு. அந்த மாய்மாலக்காரனை நம்பி நான் இப்படி போயிட்டேனே. இந்த உலக ஆசைப்பட்டு நித்திய வாழ்வை நான் இழந்துட்டேனே. யாராவது எனக்கு உதவி செய்யக்கூடாதா? யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. நான் நரகத்துக்கு போக கூடாது. உதவி செய்யுங்களேன் ப்ளீஸ். நான் நரகத்துக்கு போக கூடாது. தேவதூதனே, என் பெயர் அந்த புத்தகத்துல இருக்கான்னு பாருங்க தேவதூதனே. நான் நல்லவர் தேவதூதனே. நான் யார் மனதையும் புண்படுத்தவே இல்லை. ஐயோ இப்ப உனக்கு நேரம் கிடைச்சிருச்சா? எனக்கு நேரம் கிடைக்கலன்னு தான் நிறைய பேர் என்கிட்ட மாட்டிக்குவா. லவ் பண்ணியா? அனுமதியுமா? என் கூட வந்து ரொம்ப காலம் அனுபவிக்கலாம். அடைச்சுக்கிட்டு போங்க. மாயமாலக்காரர்களே, மாயமாலக்காரர்களே, உங்களை எல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறேன்.
மாய்மாலக்காரர்களாகவே இருங்க. புதுசா கார்லாம் கொண்டு வந்திருக்க எங்க செவராஜ் பாஸ் ஒய்ஃப் எங்க உட்காந்துறாங்க. ஏய் நான் எங்க அப்பாட்ட இருந்து தள்ளிட்டு வந்தேன் லலிதா. கேமரா வாங்கிட்டு வந்து. ஏய் உனக்கு எத்தனை நாள் சொன்னாலும் மண்டையில மசாலாவே இல்லையாடா? உன் அப்பனும் தெரிஞ்சு குண்டே விடுவான்டா. அவங்க அப்பா விஷயத்தை விட அவர் நேர்மையான மனுஷனாத்தான் இருக்கணும். அவர் பிரசங்கியாரு. ஒருவேளை உண்மையாவே நரகம்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நாமெல்லாம் என்ன செய்வோம்? ஏய் வாய மூடு. இங்க நான் தான் பிசாசு. எல்லாரையும் தீயில சுட்டு எரிக்க போறேன். ஓவரா பில்டப் கொடுக்காதடா. போடா, நீ எல்லாம் ஒண்ணு பிசாசு. சுந்தர் பிசாசா இருக்கலாம். ஆனா நீ கவலைப்பட வேண்டியது இல்ல வினோத். நீ நிச்சயமா பரலோகத்துக்கு போயிருவ. உங்க அப்பா தான் பிரசங்கியாரே. அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. நரகம், நெருப்பு, கந்தகம், அக்கினி, ஜீவ புத்துன்னு எங்க அப்பா சொல்ற கேட்டு போர் அடிச்சிருச்சு. இங்கேயும் ஞாபகப்படுத்துற. இது மாதிரி வாழ்றதா எனக்கு இஷ்டம். ஏய் ஒரு ஐடியா